செய்தியாளர்களை சந்திக்கிட்டோம் அப்படின்னு ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி எடப்பாடி அவர்கள் விட்டுருக்காங்க சார். அது தொடர்ச்சியா முன்வைக்கக்கூடிய ஒரு ஒரு பின்னடைவா விஜய் அவர்களுக்கு இந்த செய்தியாளர்கள் அதெல்லாம் சந்திப்பு பின்னடைவு அப்படின்றது? கிடையாதுங்க. அவர் வந்து நீங்கள் என்ன புக்கு படிப்பீங்கன்னா சேக்கிழார் எழுதிய ராமாயணம் படிப்பேன்ட்டார் அவர். இன்னைக்கு வரைக்கும் ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லையா? ஆமா. ஆ பண்ணுறாங்கல்ல. அப்போ அந்த பேட்டியை அவர் தவிர்த்து இருந்தால் இந்த ட்ரோல் வந்திருக்குமா? இல்ல. அந்த மாதிரி தான் இப்போ ஒருத்தர் வந்து விஜய்ன்னு ஒருத்தர் திரையுலகத்துலேருந்து வர்றாரு. சினிமா தொடர்பாக நீங்கள் என்ன கேட்டாலும் அவருக்கு தெரியும். திடீர்னு வந்து அரசியல் ரீதியாக அரசியலில் வந்து இத்தனாவது பிரிவு சட்டம் என்ன சொல்லுதுன்னு நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு என்ன தெரியும்? ம், ம். அப்போ இங்கே அவரை மடக்கி எப்படியாவது அவரை வந்து அறிவில்லாத ஒரு நபர் தவறாக அரசியலுக்கு வந்துட்டார், இவரை பார்த்துக்குங்க, இவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கிற போலி பத்திரிகையாளர்கள் பல பேர் ட்ரை பண்ணுறாங்க. அவங்கள வச்சு விஜயனுடைய அறிவை எடை போடலான்னு ஒரு குறிப்பிட்ட கட்சி இங்கே ட்ரை பண்ணுது. அதுக்கு அவர் இடம் கொடுக்கல, அவ்வளோதான். எல்லாருக்கும் எல்லாமே தெரியணும்னு அவசியமே கிடையாதுங்க. யாரும் பேரறிஞர் அண்ணாலாம் கிடையாது. ஓகே. பல பேருக்கு ஒன்றுமே தெரியாது. இதே கூட்டம் தானே நம்ம முதலமைச்சர் வந்து துண்டு சீட்டை வச்சு படிக்கிறாருன்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, சொன்னாங்களா இல்லையா? ஆமா. அப்போ அதை மீறி தானே இன்னைக்கு நிற்கிறாரு. 5 வருஷம் அவர் நிற்கிறாருல்ல ஸ்ட்ராங்காக. அப்போ பேசுகிறவன் பேசி போவான். அதுக்கெல்லாம் வந்து விஜய் ஐயோ ப்ரெஸ்ஸை மீட் பண்ண சொல்கிறாங்களே, மீட் பண்ணலன்னா நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோன்னா அவர் பயப்படவே இல்லை. எப்போ மீட் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஏங்க 10 வருஷமாக ஒருத்தர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாமலே நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு, அவரை யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ இவர் மட்டும் என்ன பண்ணார்? ஸோ அதனால் அவர் பிடிக்கலங்கிறதுக்கு உடனே நீ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவியா, உன்னால் பேச முடியுமா அப்படின்னா பேசுவார். அவருக்கு என்னைக்கு தேவையோ எப்போ பேச முடியுங்கிற அளவுக்கு அவருக்கு தன்னம்பிக்கை வருதோ அன்றைக்கி பேச போகிறாரு.